தீபா ஒரு வாட்டி நான் அப்படி கொடுத்தப்ப தீபா என் மூஞ்சிலே தூக்கி போட்டான். அவளுக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடுறா, அதனால தெரியல. நமக்கெல்லாம் இதே பிரியாணி. சிக்கன் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. நம்ம முன்னாடியே உட்காந்து இது பண்றோம், நம்மள வெறுப்பேத்துறோம். ஆண்டி நீங்க கேரளாவுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா? அம்மா கூப்பிடுறா. கேரளாவுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா? உங்க வீட்டுல அனுப்புவாங்களாமா? நீங்க பேசுங்க ஆண்டி, நீங்க பேசினா மட்டும் அனுப்புவாங்க. எனக்கும் கேரளாலாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆண்டி. சரிம்மா, நான் போகும்போது அம்மாட்ட சொல்லிட்டு எப்ப போறீங்க ஆண்டி? வெக்கேஷனுக்கு போறப்பா. இன்னும் 2 நாள் லீவ் வருதுல்ல, அந்த லீவ் வந்து 10 days வருதுல்ல, அப்ப போறோம். ஆனா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இல்லையே. ஏன் ட்ரெஸ் உனக்கு பத்துமா? ഹലോ ഗൈസ്, വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ. അപ്പൊ ചുമ്മാ എനിക്ക് ചോറ് കഴിക്കുമ്പോൾ പെട്ടെന്ന് മൈൻഡിലേക്ക് വന്നൊരു കാര്യമുണ്ട്. അപ്പോൾ പെട്ടെന്ന് ഭക്ഷണം കഴിക്കുമ്പോൾ വന്നൊരു മൈൻഡിലോട്ട് വന്നൊരു സാധനമാണ് ഇപ്പൊ ചെയ്തത്. എത്രത്തോളം നന്നായിട്ടൊന്നും എനിക്കറിയില്ല. അതെ, നമ്മളുടെ ഓണായിട്ട് പെട്ടെന്ന് നമ്മുടെ മനസ്സ് നമ്മളൊക്കെ ഞാനൊക്കെ ഒരുപാട് അനുഭവിച്ചിട്ടുണ്ട്. അപ്പൊ അതങ്ങനെ തോന്നിയപ്പോൾ പെട്ടെന്ന് അങ്ങനെ ചെയ്തത്, അങ്ങനെ അങ്ങനെ പിടിച്ചതാണ് ആ ഒരു പിടിയിൽ. അപ്പൊ എത്രത്തോളം ഇതായിട്ടൊന്നും എനിക്കറിയില്ല. അപ്പോൾ എന്തായാലും എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടുന്ന വിചാരിക്കുന്നു. അപ്പോൾ വേഗം പോയി വീഡിയോ കണ്ടിട്ട് വരാം. ഓക്കെ, വീഡിയോ വേണമെന്ന് പറയും. ഇനി നമ്മളൊരു ചെയ്യുന്നുണ്ട്, സ്ക്രിപ്റ്റ് എന്തെങ്കിലും ചെയ്യാന്നുണ്ട്, നോക്കട്ടെ. ഞങ്ങൾ എഴുതിയിട്ടൊന്നുമില്ല, പെട്ടെന്ന് അങ്ങനെ ചോദ്യം അങ്ങനെ ചെയ്ത് മൈൻഡിൽ. ഓക്കെ, അപ്പൊ നേരെ പോയി വീഡിയോ കണ്ടിട്ട് വരാം. எனக்கும் அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. எங்க வீட்டுல எல்லாம் இப்படி எல்லாம் போட மாட்டாங்க. இது என்ன இது? எங்க வீட்டுல டெய்லி மோர் சாதம் தான்மா. எனக்கும் அதேதான். அம்மா கிட்ட கேட்டா தரவே மாட்டாங்க. நம்ம எல்லாம் பாவம், என்ன பண்றது? எல்லாரும் அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் பிரியாணி எல்லாம் சாப்பிடுறாங்க சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நம்ம ஏன் ஏழைங்களா பிறந்தோம்? தெரியல, கடவுள் அப்படி படிச்சுட்டாரு. ஆனா நீ நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க. எனக்கு பர்த்டே அம்மா எடுத்தாங்க. ஓ அப்படியா? எங்க அம்மா எல்லாம் இந்த பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து தர மாட்டாங்க. சரி, நம்ம சாப்பிடுவோம். என்ன இது? எங்க வீட்டுல எல்லாம் இது இல்ல. இதுக்கு பேர் என்ன? தெரியலையே, பீல தான் ஆரம்பிக்கு. பன்னீரா ஏதோ சொன்னாங்க. இதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் சேர்ந்த ஃபுட்டு. நம்மளை போல ஏழைகளுக்கெல்லாம் இந்த ஃபுட்டு எல்லாம் தெரியாது. நம்ம போய் மால்ல எல்லாம் போக முடியும். நம்ம ரம்யா இருக்குல்ல, ரம்யா சொன்னாங்க அவங்க வீட்டுல எல்லாம் வந்து எப்பவுமே மாலுக்கெல்லாம் போவாங்களாமா. நமக்கு பக்கத்துல இருக்க பார்க்குக்கே போக முடியல. தீபா கூட சொன்னா போக பார்த்து தேட்டர்லாம் போவாங்க. பரவாயில்ல, நம்ம பெரிய பொண்ணாய் படிச்சு நம்மளாலையும் சம்பாதிச்சு போக முடியுமா பார்ப்போம். என்ன பண்றது, நம்மளா ஏழைங்களா பிறந்தாங்களே. சரி சாப்பிடுவோம். எங்க வீட்டுல இப்படி எல்லாம் மோர் போட மாட்டாங்க. உங்க அம்மா அழகா செய்திருக்காங்களே. எங்க அம்மா டெய்லி அப்படியே தண்ணி ஓர ஊத்தி கொடுப்பாங்கம்மா. என்ன அம்மா இப்படி பண்றாங்க தெரியல. நல்லா இருக்கு சாப்பாடு. எங்க அம்மாவுக்கு செய்ய தெரியாது. அப்படியா? ஆண்டி சாப்பாடு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. சரிங்க ஆண்டி. இதை எப்படி செய்வீங்க? எங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்களா? சொல்றேம்மா, ஃபோன் பண்ணி கூட வீட்டுக்கு போய். சரி ஆண்டி, அம்மா நம்பர் வந்து கால் பண்ணு. சரிங்க. இவ்வளவு நல்லா டேஸ்டா சமைக்கிறீங்க ஆண்டி. அம்மா உங்களதான் கூப்பிடுறாங்க. இவ்வளவு நல்லா டேஸ்டா சமைக்கிறீங்க. நல்லா இருக்கா? ஒரு நாள் செஞ்சு கொடுத்தேன் வீட்டுக்கு. சரிங்க ஆண்டி. சரி, சாப்பிடு, நீ சாப்பிடு. நாளைக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரேன், தரேன். தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருப்பா போயிட்டு. நல்லா இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போய் வராங்க. ஆனா இப்பெல்லாம் வெளியே போறதுக்கு பயமா இருக்கும். ஏன் தெரியுமா? ஆளுங்கெல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. வீட்டுக்கு ஆமா, அதான் கரெக்ட்.
கரெக்டு. வெளியே போய் நம்ம விளையாடணும்னு வச்சுக்கோயேன், நம்மளை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ரெண்டு குழந்தைங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம்மா. ஆமா, நமக்கு பயம். அம்மு நம்ம வீட்டிலே விளையாடலாம், வெளியில போக வேண்டாமோ. சரி அனு. சரி அம்மு. பாரு அனு, தீபா எப்படி நடக்கிறான்னு ட்ரெஸ் போட்டு. தீபாக்கெல்லாம் பணம் இருக்கு. ஆமா, நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. ஐயோ, எனக்கு இவ்வளோலாம் வேணாம் ஆண்டி. ஏன் ஆண்டி இந்த குழந்தை பிடிச்சிச்சு, அந்த இவ்வளோலாம் வேணாம் ஆண்டி, போதும் ஆண்டி. சாப்பிடுமா சாப்பிடு. எங்க அம்மா திட்டுவாங்களா திட்டப்பட்டாங்க. நீங்க வந்து சாப்பிட்டேன்னா? இல்லை இல்லை, அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நீ சாப்பிடுமா. சரிங்க ஆண்டி. சாப்பிடு. சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. சரிங்க ஆண்டி. காத்தே இல்லைல்ல. எங்க வீட்டிலும் ஃபேன் இல்லை ஆண்டி. எங்க வீட்டுல இல்லை அனு. நைட்டு எப்படி தூங்குறதுன்னே தெரியல. எப்படியாச்சும் எங்க அம்மா கிட்ட ஃபேன் வாங்க சொன்னா அம்மா சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஃபேன் போடாம தான் நைட்லாம் தூங்கி இருக்கோம், உனக்கு என்னன்னு கேக்குறாங்க அம்மு. சூப்பரா இருக்கு அம்மு. உங்க அம்மா சமைக்கிறது நல்ல டேஸ்டா இருக்கே. எங்க அம்மா அப்படிலாம் சமைக்க மாட்டாங்க, தெரியாது. நல்லா இருக்கு. பிரியாணி ஸ்மெல் வருதுல்ல. தீபா வீட்டுல சமைக்கிறாங்க. தீபா நம்ம கூட எல்லாம் பேச மாட்டிருக்காங்க. ஏதாச்சும் வந்து சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கா. நம்ம எல்லாம் ஏழைங்களா பிறந்தோம்ல, அதனால தான். தீபா மலையாளி தானே? ஆமா. எங்க அம்மா கூட மலையாளி தான். இங்க வந்துதான் தமிழ் கத்துக்கிட்டாங்க. அப்படியா? எந்த ஊர் உங்களுக்கு? கொச்சி. ஓ, அண்ணி நீங்க கேரளாவுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா? அம்மா கூப்பிடுறா. கேரளாவுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா? உங்கள் வீட்டில் அனுப்புவாங்களாம்மா? நீங்க பேசுங்க ஆண்டி, நீங்க பேசினா மட்டும் அனுப்புவாங்க. எனக்கும் கேரளாலாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆண்டி. சரிம்மா, நான் போகும்போது அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். எப்போ போறீங்க ஆண்டி? வெக்கேஷனுக்கு போகிறப்பா. எங்களெல்லாம் இன்னும் 2 நாள் லீவ் வருதுல்ல. அந்த லீவ் வந்து 10 days வருதுல்ல. அப்ப போகணும். ஆனா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இல்லையே. ஏன் ட்ரெஸ் உனக்கு பத்துமா? பத்தாதே. சரி பார்க்கலாம், உங்ககிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை எடுத்துட்டு வா. என்கிட்ட இருக்குது. என்கிட்ட ட்ரெஸ் இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் இங்க கிழிஞ்சு போயிட்டு இருக்கு. நம்ம தைச்சுக்கலாம். எங்க அம்மா நல்லா தைப்பாங்க. இது யாரோ கொடுத்தாங்க பக்கத்து வீட்டுல, அந்த ட்ரெஸ் தான் இது. பக்கத்து வீட்டில்? ஆமாங்க ஆண்டி. ஏன் உங்கள் வீட்டில் ட்ரெஸ் எடுத்து தர மாட்டாங்களா? எங்க அப்பாவுக்கு காசு இல்லை ஆண்டி. என்ன வேலை செய்கிறாரு அப்பா? எங்க அப்பா கொத்த நாள் வேலை செய்யறாரு ஆண்டி. எங்க அப்பாவும் செய்யறாரு. பரவாயில்ல, நம்ம நல்லா படிச்சுடுவோம். படிச்சா நம்ம இதெல்லாம் வாங்கலாம். நம்ம யாரையும் பார்த்து சிரிக்க கூடாது. ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பெருசாட்டு தீபா மாதிரி ரம்யா மாதிரிலாம் நம்ம செய்யவே கூடாது. ஆமா, நம்ம பெருசாயி ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. நம்ம எல்லாரையும் மதிச்சு எல்லாருடைய அன்பு பாசத்தோட இருப்போம். அப்பதான் கடவுள் நமக்கு நல்லது கொடுப்பாங்க. எனக்கு பெரிய ஆசை, நம்மளும் இது போல பெரிய பாப்பாவாகி நம்ம படிச்சு காலேஜ் எல்லாம் போய் வேலை கிடைச்சிச்சுன்னா நமக்கு எல்லாருக்கும் இது போல ஃபுட் எல்லாம் இல்லாதவங்களுக்கு நம்ம ஃபுட் எல்லாம் கொடுக்கணும். எனக்கு ஆசையே இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல, நீ சாப்பிடு. தீபா ஒரு வாட்டி நான் அப்படி கொடுத்தப்போ தீபா என் மூஞ்சிலே தூக்கி போட்டான். அவங்களுக்கு எல்லாம் பிரியாணி சாப்பிடுறாங்க, அதனால தெரியல.
நமக்கெல்லாம் இதே பிரியாணி. சிக்கன் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. நம்ம முன்னாடியே உட்காந்து இது பண்றோம், நம்மள வெறுப்பேத்துறோம். போக மாட்டேன், நமக்கு இந்த சாப்பாடு போகுது. நல்ல டேஸ்டா இருக்கு. அவங்க அம்மா அன்னைக்கு என்ன கூப்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அப்ப நானும் அம்மா கிட்ட சொல்லிருக்கோம், இல்லை வேண்டாம் போகாது அப்படின்னாங்க. இல்லைம்மா ஆன்ட்டி கூப்பிட்டாங்கன்னப்போ சரி போயிக்கலான்னு நானும் போனேன். போயிட்டு உட்கார சொன்னப்போ சோஃபா பெரிய வீடு, சோஃபா சத்தமா பேசம்மு. சோஃபா ஃபிஷ்ஷு எல்லாமே இருந்துச்சாங்க. நான் ஃபிஷ்ஷு தொட கூட இல்லை, சும்மா கை வைக்க போனப்போ அனு தீபா வந்து என்ன சோஃபாலெல்லாம் உட்காராதுன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டா. அது வந்து நான் உங்க வீட்டுக்கே போறதில்லை. அண்ணி நல்ல டேஸ்டா இருக்கா அண்ணி. சாப்பிடுமா சாப்பிடு. சாப்பாடு வேணும்னு சொல்லி போட்டு தருவாங்க. வேணாம் போதும். ஏன் அம்மா உனக்கு மட்டும் அந்த பிளேட் கொடுத்து எனக்கு இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க? அது வெளியிலிருந்து வரவங்களா சாப்பிட்றதுக்கு, இது வீட்டில் இருக்கும் சாப்பிடுவோம். அப்படிங்களா அண்டி? சரிங்க அண்டி. ஒரு ஸ்பூன் குழம்பு எடுத்துக்கிட்டுமா அண்டி? எடுத்துக்கோங்க பாப்பா, எடுத்துக்கூட. நான் எடுத்துக்கிறேன் அண்டி. சாப்பாடு கொஞ்சம் வேணாம் அண்டி போதும். சூப்பரா இருக்கு அண்டி. இது எப்படி செய்வாங்க? எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க அண்டி. சொல்றேன் அண்டி. எனக்கு உங்க பர்த்டேக்கு ஒண்ணுமே கிஃப்ட் பண்ண முடியலையே அம்மு. பரவாயில்ல, வீட்டுக்கு வந்தால அது போதும். சரி அம்மு. நம்ம காலேஜ் படிக்கும்போது செலிப்ரேஷன் பண்ணலாம். ஸ்கூல்லே அம்மா கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க, ஃபீஸ் ஒன்றும் கட்டலை. ஆமா திட்டினாங்க தெரியுமா? என்ன திட்டினாங்க அம்மு? சோஷியல் மிஸ். அவங்க கூட ஜாலி தான், அவங்க கூட நம்மள ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. நம்ம கொஞ்சம் பெருசான நம்ம 2 பேரும் கூட ஏதாவது ஜாப் பண்ணி படிக்கலாம். கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. நம்ம வீட்டில் நம்ம படிக்க வைக்கிறதுக்கு வசதினால நம்மளை படிக்க வைக்கிறாங்கல்ல. நம்மகிட்ட டாய்ஸே இல்லை. என்கிட்ட அதுவும் அந்த குச்சியில் செஞ்ச ஒரே ஒரு இதுதான் இருக்கு. அந்த குச்சி வச்சு தான் விளையாடுறேன். தீபா ரம்யா கிட்டனா எப்படி இருக்கும்? நமக்கு ஏதாவது கொடுத்து வைக்கல பரவாயில்ல, நமக்கும் கிடைக்கும். கடவுள் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. சரியா? நீ கவலைப்படாத அம்மு. நான் கவலைப்பட மாட்டேன். பயங்கரமா வேர்க்குதம்மு. ஆமா, இங்க நம்மளுக்கெல்லாம் ஃபேன் இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஏசி வரைக்கும் இருக்கு. அதனாலதான் நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, எல்லாம் கடவுள் பார்த்துப்பாங்க அம்மு. ஆனா நம்மளுக்கு நல்ல மனசு கடவுள் தந்திருப்பாங்க. ஆமா அம்மு, அது போதும் நமக்கு. வேற என்ன வேணும்? ஆமா, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மு. நீ பெரிய ஆளான என்ன மறந்துடுவியா? நான் எடுத்த வீட்டுல ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்னா நீதான். ஹாப்பியா இருக்க அம்மு. பாருங்க, எனக்கு மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நீ அன்னைக்கு சொல்லி கொடுப்பல, அதனால பறையும். நானும் படிக்கணும்னு ஆசைதான், ஆனா மலையாளம் வர மாட்டேங்குது. நான் சொன்னேன்ல, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு, சாப்பிட்றதுக்கு என்ன உங்களுக்கு கழிச்சோ? கரெக்ட். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண கரெக்டாக வரும். சரி அம்மு, எனக்கு நீ மட்டும்தான் இருக்கு மலையாளி ஃப்ரெண்டா, வேற யாருமே இல்லை.
പെരുസായി അവങ്ങൾക്ക് നല്ല സാപ്പാട് കൊടുത്ത് പാത്തപ്പോ. ശരി അമ്മോ, ശരി അമ്മോ. பயங்கர வேர்க்குது அம்மோ, காத்தே வர மாட்டேங்குது. ஆனா உங்க ஊர்ல எல்லாம் சூப்பரா இருக்கும்ல, ஃபேன் இல்லாத இருக்க முடியும். இங்க இருக்க முடியாது தமிழ்நாட்டுல. அம்மா என்ன சூடா இருக்கு, பயங்கர சூடா இருக்கே. எம்மியா தீபா எல்லாம் எப்பவுமே ஏசியில் தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நம்மள வேணும்னே வெறுப்பேத்துறாங்க. நம்மளும் பெரிய பொண்ணாய் வாங்குவோம், காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு. சரி நம்ம வெளியே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாமா? சரி. அம்மா நாங்க வெளியே போய் கை கழுவிட்டு வரோம். അപ്പോ ഞാൻ കുറച്ചു നേരത്തേക്ക് ഒരു കുട്ടിയായി മാറിപ്പോയി. ഒരു കുട്ടിയായി മാറിപ്പോയി. എത്രത്തോളം കറക്റ്റ് ആയിട്ടൊന്നും എനിക്കറിയില്ല. ചുമ്മാ ഒരു ബുദ്ധി തോന്നിയപ്പോൾ അങ്ങനെ എടുത്തതാണ് കേട്ടോ. അങ്ങനെ ഒരു ഇതാക്കി പോയതാണ്. നമ്മൾ പലപ്പോഴും ഫീൽ ചെയ്തിട്ടുണ്ട്. ഞാനൊക്കെ ഞങ്ങളുടെ കുഞ്ഞിനാളിലൊക്കെ ഭയങ്കരമായിട്ട് ഫീൽ ചെയ്തിട്ടുള്ള ഒരു കാര്യങ്ങളാണ് ഇങ്ങനെയൊക്കെ. അപ്പൊ അതൊന്ന് ചുമ്മാ ഒന്ന് ചെയ്യാൻ അങ്ങനെ ചുമ്മാ ചെയ്തതാണ് കേട്ടോ. വെറുതെ കഴിക്കുമ്പോൾ ഒരു ബുദ്ധി തോന്നി അങ്ങനെ ചെയ്തൊരു വീഡിയോ ആണ്. അതായത് പല ആൾക്കാരും പണക്കാരുടെ വീട്ടിലെ കുട്ടികളെ എന്താ പറയാ മറ്റേ പാവപ്പെട്ട കുട്ടികളെ കാണുമ്പോൾ സംസാരിക്കില്ല, അവർ ഭയങ്കര വെയിറ്റ് ആയിരിക്കും, അങ്ങനെയൊക്കെ നടക്കുന്നുണ്ട്. ഇന്നും ലോകത്ത് നടക്കുന്നുണ്ട് തോന്നുന്നു. അപൂർവം ചിലരിൽ മാത്രം. അപ്പൊ ആ ഒരു കാര്യം പെട്ടെന്ന് മനസ്സിൽ വന്നപ്പോൾ അങ്ങനെ ചെയ്തൊരു വീഡിയോ ആണ്. അങ്ങനെ ഒന്നും ആരുടെ ബിഹേവ് ചെയ്യാതിരിക്കുക ആരായാലും. മീനുകുട്ടിക്ക് ഞാൻ അതാ പറഞ്ഞു കൊടുക്കുന്നത്. എല്ലാവരും എന്താ പറയുക, സ്നേഹത്തോടു കൂടിയും ബഹുമാനത്തോടു കൂടിയും നമ്മളെ കൊണ്ട് കഴിയുന്നതും ഹെൽപ്പ് ചെയ്യാൻ പറ്റിയ ഹെൽപ്പ് ചെയ്യുക. നമ്മൾ 2 വായി ചോറ് കഴിക്കുന്നുണ്ടെങ്കിൽ 1 വായി ചോറ് അവർക്ക് കൊടുക്കുക, അല്ലെങ്കിൽ നമ്മൾ 1 വായി ചോറ് കഴിച്ച് 2 വായി ചോറ് അവർക്ക് കൊടുക്കാനൊക്കെ അങ്ങനെയൊക്കെ ഹെൽപ്പിങ് ചെയ്യുക. എല്ലാവർക്കും ഇനി വളർന്നു വരുന്ന എല്ലാ കുഞ്ഞുങ്ങൾക്കും അങ്ങനത്തെ ഒരു മൈൻഡ് ഉണ്ടാവട്ടെ. മറ്റുള്ളവരെ ഹെൽപ്പ് ചെയ്യാനും മറ്റുള്ളവരെ കണ്ടു കഴിഞ്ഞാൽ പാവപ്പെട്ടവനെന്നോ പണക്കാരനെന്നോ എന്നുള്ള ആ ഒരു ഇതില്ലാതെ കാണാൻ പറ്റട്ടെ എന്ന് വിചാരിക്കുന്നു. അപ്പൊ എന്തോ എത്രത്തോളം നന്നായിട്ടൊന്നും എനിക്ക് അറിഞ്ഞൂടാ. അപ്പോ ഈ കുഞ്ഞു വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, കമന്റ് ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക മറക്കാതിരിക്കുക. ടാറ്റാ, ലവ് യു, ചെലകുട്ടി.